கோபி பயங்கர கோவமா இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டு வெளியே எடுக்குறாரு ஜெயில்ல இருந்து. எடுத்துட்டோனே வெளிய வந்து நிக்கிறாரு. "சரி வாடா நான் உன்ன கூட்டிட்டு போய் விடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல வேண்டாம் நான் போய்க்கிறேன். நீ என்ன ஜெயில்லேருந்து வெளிய எடுத்தல்ல ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றாரு. "ஏன்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு. "அப்பா வாங்கப்பா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு செடியனும் கூப்பிடுறாரு. "இல்ல நான் யாரு கூடவும் வரல. நான் தனியா போறேன்" அப்படின்னு சொல்றாரு. அவன் ஏதோ கோவத்துல இருக்கான். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். "வா செடியா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து வராங்க. கோபி கோவமா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா அங்க டிவில போயிட்டுருக்கு. "ஏய் இங்க பாரு ராதிகா என்ன நடக்குதுன்னு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, "இவர் பேர் கோபி. இவர் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாரு. இவருக்கு 2 பொண்டாட்டி" எல்லாமே சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே ராதிகாவுக்கு கோவமா வருது. என்னதான் இங்க நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படியே கோவப்படுறாங்க. அப்ப கரெக்ட்டா கோபி உள்ள வராரு. உள்ள வந்த உடனே "என்ன என்ன நடக்குது இங்க? என்ன பார்க்க நீ வரவே மாட்டியா?" அப்படின்னு கேட்குறாரு. "எதுக்காக? எதுக்காக நான் உங்கள பார்க்க வரணும்? அதுவும் கெட்டுப்போன கறிய கலந்து இவ்ளோ அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. இதில நான் வேற உங்கள வந்து பார்க்கணுமா? நான் பயங்கர கடுப்புல இருக்கேன். நீங்க என்கிட்ட பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அப்படியே உள்ள போறாங்க. "விடுங்க மாப்பிள அவ ஏதோ கோவத்துல இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா சொல்றாங்க. "நான் போயிட்டு அந்த பாக்கியாவ கேட்டுட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அத்த நான் தான் கேட்கணும். வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பாக்கியா வீட்டுக்கு கோவமா போறாங்க. சமைச்சிட்ருக்காங்க பாக்கியா. அப்போ கரெக்டாக ஓடி வந்து இனியா கூப்பிடுறாங்க. "அம்மா அம்மா சீக்கிரம் வாம்மா வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாரும் வராங்க. வந்து பார்த்தா டிவியில் நியூஸ் போயிட்டுருக்கு. இவங்க தான் வந்து பாக்கியா. இவர் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. இவருக்கு 2 ஒய்ஃப் எல்லாமே சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே கோவமா வருது ஈஸ்வரிக்கு. "எதுக்காக நீ இப்படி பண்ண? நீ போய் கோபி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தானே இவ்வளோ பெரிய அசிங்கம். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல நீ கம்ப்ளைண்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டு. என் பேச்சு நீ எங்கேயாவது கேட்டியா? இப்போ பார்த்தியா நியூஸில் நம்ம குடும்பத்தை பற்றி இப்படி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "இப்போ என்னத்த பண்ண சொல்கிறீங்க? அவங்க சொல்கிறதுக்கு நான் காரணமா? எல்லாத்துக்குமே காரணமே உங்கள் பையன்தான். உங்கள் பையன் உள்ளே போயிட்டான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்களே, நான் எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அப்படியே கோவப்படுறாங்க. அப்போ கரெக்டாக செடியன் வராரு. வந்தவொடனே கேட்குறாங்க, "அப்பா வெளியே வந்துட்டாரு" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே அப்படியே இனி அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க பாக்கியா. "அவன் வந்துட்டாரா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. "இங்க பாரு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தது எல்லாமே தப்பு தான்" அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. "நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் தப்பே கிடையாது அத்தை. அத்தை இது வரைக்கும் எல்லாரையும் பார்த்து பார்த்து நான் வந்து வாழ்ந்தேன். ஆனால் இனிமே அப்படிலாம் வாழவே முடியாது. என்னோட தன்னம்பிக்கை, என்னோட சுயமரியாதை இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இப்படி பண்ணேன். இப்போன்னு இல்லை, நான் எப்போவுமே இந்த கேஸை ஃபுல்லாக நடத்துவேன் அத்தை. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன்" அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க கோவமாக வருது ஈஸ்வரி பாட்டிக்கு. "எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க. "நான் அப்படி தான் அத்தை பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அப்படி கூட அங்கே ஜெனி எல்லாருமே இருக்காங்க. என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, "இனிமே இதோட சும்மா இருக்க மாட்டாங்க. என்னென்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. எப்போ பார்த்தாலும் அக்காவை ஏதாவது டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க வேலை செய்கிறவங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே வந்து கோபி கோவமாக வராரு. ராதிகா அம்மாவும் கூட வராங்க. "இல்லை நீங்கள் வேண்டாம் நான் மட்டும் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வராரு. வந்து வாசல்ல நிக்கிறாரு. "ஏய் பாக்கியா வெளிய வா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. எல்லாரும் உள்ள இருந்து பார்க்குறாங்க. யாருன்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. வெளிய வந்து பார்த்தா கோபி. "ஏய் வெளிய வா. என்ன வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வச்சுட்டல்ல, வெளிய வா" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. பாக்கியா அப்படியே வராங்க. வந்து கோவமா பார்க்குறாங்க. அப்படியே கத்துறாரு. "என்ன